தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழழகி ஆசமுக்கிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாரிவிடு தூது. சத்திமுத்தம் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்த சத்திமுத்தி புலவர் தன் வறுமையை போக்க பாண்டிய நாட்டை அடையும் போது பெரும் மழையில் மாட்டிக்கொண்டார். அப்போது தன் உடம்பினை மூடி போர்வையின்றி குளிரில் நடுங்கினார். தன் விதியை நொந்து தன் மனைவி பிள்ளைகளை எண்ணி வருந்தினார். அப்போது வானில் செல்லும் நாரையை பார்த்து தன் நிலையினை ஒரு பாடலாக பாடினார். அப்பாடல் என்னவென்றால், நாராய் நாராய் செங்கால் நாராய், பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய், நீனின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசை கேகுவாராயின் எம்மூர் சத்திமுத்த வாயுளில் தங்கி நனைசுவர் கூரை கணக்குற பள்ளிப்பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழகி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே என்னும் இப்பாடலை பாடுகிறார். இப்பாடலின் பொருள் என்னவென்றால், நாரையே நாரையே, சிவந்த கால்களை உடைய நாரையே, சிவந்த கைகளை உடைய நாரையே, பழங்கிழங்கனை பிளந்தது போல பவளம் போல செந்நிறமாக கூர்மையாக இருக்கக்கூடிய வாயையும் உன் சிவந்த கால்களையும் உடைய நாரையே, நீயும் உன் மனைவியும் தெற்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி கடலில் மூழ்கி அங்கிருந்து வடக்கு திசையை நோக்கி சென்றால் எம்மூராகிய சத்திமுத்தம் என்னும் ஊரில் நீர்நிலைகளில் எல்லாம் மூழ்கி தவழ்ந்து அப்பொழுது மழையில் நடுங்கியபடியும் மழையில் நனைந்ததற்குரிய சுவரோடு கூடிய என் கூரை வீட்டையும் அங்கு கனைக்குற பள்ளி பாடும் நற்சகுனம் வேண்டுமென காத்திருக்கும் என் மனைவியை கண்டு என் நிலையை கூறுவாயாக. என் நாட்டின் அரசனான மாறன் என்றும் வழுதி என்றும் பெயருடைய பாண்டிய நாட்டு மன்னனின் நாடான ஊரான மதுரை, அம்மதுரையில் போற்றிக்கொள்ள கூட ஆடை இல்லாமல் குளிரில் நடுங்கியபடி நின்று கொண்டு இரு கைகளை ஆடையாக பூட்டிக்கொண்டு கால்களையும் குந்த வைத்து கொண்டு தழுவிக்கொண்டும் பெட்டிக்குள் அடைத்து வைத்து கொண்டிருக்கும் பாம்பினை போல பெருமூச்சு விட்டு கொண்டும் வறுமையில் வாடி கொண்டிருக்கும் உன் கணவனை நாங்கள் பார்த்தோம் என்றும் கூறுங்கள் என்று இப்படி ஒரு தூதை அனுப்புகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் முகிலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.